திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம இளையான்குடி மாறநாயனாருடைய வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? இளையான்குடி அப்படின்ற ஒரு ஊரில் வேளாளர் குலத்தில் மாறன்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க சிறந்த சிவபக்தர், பெரும் செல்வந்தராக இருந்தார். எவ்வளோ காசு இருந்தோ அந்த காசு பணத்தெல்லாம் அவர் பெருசாகவே நினைக்கவே இல்லை. இதெல்லாம் நிலையற்ற செல்வம், சிவபெருமான் தான் நிலையான செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் மேலே அளவு கடந்த பக்தி வச்சுருந்தாங்க. அந்த பக்தியின் காரணமாக சிவனடியார்கள் யார் வீட்டுக்கு வந்தாலும் இவரே போய் வரவேற்று கூட்டிகிட்டு வந்து காலுக்கு பாத பூஜை பண்ணி அர்ச்சனை செஞ்சு அடியாருக்கு அறுசுவையுடன் கூடிய உணவை சாப்பிட வச்சு அனுப்பி வைப்பார். இவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட நிறைய அடியார்கள் மாறநாயனார் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நிறைய அடியார்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மாறநாயனார். அவங்களுக்கும் பாத பூஜை செஞ்சு அர்ச்சனை செஞ்சு அறுசுவையுடன் கூடிய உணவெல்லாம் சாப்பிட வைக்கிறாரு. எல்லாரும் மாறநாயனார் வீட்டில் சாப்பிட்டு வாழ்த்துட்டு போகும்போது மாறநாயனார் இருக்க செல்வந்தராகிறாரு. நிறைய மகசூல் கிடைக்கிது அவங்க காட்டில். அதனால் நிறைய காசு கிடைக்கிது. அந்த காசெல்லாம் அவர் பெருசாகவே நினைக்கவே இல்லை. சிவனடியார்கள் வந்து சாப்பிட்றத பார்க்க பார்க்க ரொம்ப ஆனந்தப்படுறாரு. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டுருக்கா. சிவபெருமான் பார்த்தாரு, இந்த மாறநாயனார் நல்ல வசதியாக இருக்கும்போது மட்டும் இல்லை, வசதி இல்லாதப்போ கூட சிவனடியார்களுக்கு குறைவில்லாமல் சாப்பாடு போடுவார் அப்படின்னு எல்லாத்துக்கும் காமிக்கணும்னு நினச்சாரு. அதனால் என்ன பண்ணுறாரு, அவங்க காட்டில் வர வருமானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க வச்சிட்டாரு. காட்டில் பயிர் பண்ணதில் மகசூலே வரல. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வறுமை வந்துடுச்சு மாறநாயனாருக்கு. எவ்வளோ வறுமை வந்தாலும் மாறநாயனார் வந்து கொஞ்சம் கூட மனத்தளராமல் வர சிவனடியார்களுக்கு அறுசுவையுடன் கூடிய உணவை சாப்பாடு போட்டுக்கிட்டே இருந்தார். கொஞ்ச நாள் போச்சு, ஒன்றும் கையில் காசே இல்லை. அப்புறம் எப்படி பொருள் வாங்கி சமைச்சு அடியாருக்கு சாப்பாடு போடுறது? அதனால் அவர் என்ன பண்ணார்னா, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கிட்டலாம் கடனை வாங்கி அந்த காசை வச்சு சிவனடியார்களுக்கு சாப்பாடு போட்டார். ஒரு கட்டத்தில் அக்கம் பக்கத்தில் யாருமே கடனே கொடுக்கல. ஏன்னா இவர் வாங்கின கடனை திருப்பி கொடுத்தா தானே அவங்க கடன் கொடுப்பாங்க. இவர்கிட்ட வருமானமே இல்லாததுனால திருப்பி கொடுக்கவும் முடியல. அப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க யாரும் கடன் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணிவிட்டு அவங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளாக விற்று அதில் வர காசு வச்சு அடியாருக்கு சாப்பாடு போடுறாரு. கொஞ்ச நாளில் விற்கிறதுக்கு ஒரு பொருள் கூட இல்லைன்ற மாதிரி ஆகிப்போச்சு அவங்க வீட்டில். அதனால் அவரே 2 நாளாக பட்னியாக இருக்கார், சாப்பாடே சாப்பிடாம. அந்த சமயத்தில் சிவபெருமான் ஒரு அடியார் மாதிரி அவரை மாற்றிக்கிட்டு ஒரு நள்ளிரவு நேரத்தில் நம்ம மாறநாயனார் வீட்டுக்கு வராங்க. அவர் வர நேரம் பார்த்து நல்லா சோன்னு மழை பெய்யுது. அப்படியே முன்னாடி வரவங்க கூட யாருன்னு தெரியாத அளவுக்கு மழை, இருட்டு வேற. அந்த நேரத்தில் வந்து மாறநாயனாரோடைய வீட்டு கதவு தட்டுறாங்க. மாறநாயனாரும் 2 நாளாக சாப்பாட்டுக்கே இல்லாமல் தண்ணி குடிச்சிட்டு ராத்திரி தூக்கம் கூட வராததுனால அப்படியே உட்காந்துருக்காரு. சிவனடியார் வந்து கதவை தட்டினோடனே யாரோ நம்ம வீட்டு கதவை தட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதவு திறந்து பார்த்தா சிவனடியார் நிற்கிறாங்க. சிவனடியாரை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆஹா, இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு சிவனடியார் வந்துட்டாங்க அப்படின்னு அவங்கள வரவேற்று கூட்டிகிட்டு போய் ஒரு ஆசனம் போட்டு அவங்கள உட்கார வச்சு காலுக்கு பாத பூஜை செஞ்சுட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு, நீங்கள் பாரு நனைஞ்சிட்டு வந்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அவருக்கு தோட்டுறதுக்கெலாம் துண்டெல்லாம் கொடுத்து தோட்ட சொல்லிவிட்டு, நீங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் இங்கே உட்காந்து அப்படியே இழப்பாருங்க, தோனை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அவங்க மனைவிட்ட, இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு சிவனடியார் வந்திருக்காங்க, அவருக்கு எப்படியாவது நம்ம சாப்பாடு போட்டு தான் அனுப்பணும், அவரை பார்த்தா ரொம்ப பசியாக இருக்க மாதிரி இருக்கார் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்க, நம்ம வீட்டில் ஒன்றுமே இல்லைங்க சமைக்கிறதுக்கு, 2 நாளாக நாமளே பட்னியாக இருக்கிறோம், என்ன பண்ணலாம்? இப்போ அக்கம் பக்கத்தில் கூட யாரும் கடன் தர மாட்டாங்க நம்மளை நம்பி. பகல் பொழுதாக இருந்தால் கூட கொஞ்சம் அரிசியாவது கடனை வாங்கிட்டு வந்து அந்த அரிசியை சமைச்சு சாப்பாடு போடலாம். இப்போ இரவுங்கிறதுனால யாரும் அரிசி கூட கடன் தர மாட்டாங்க. என்னங்க பண்ணுறது அப்படின்னு அந்த அம்மாவை யோசிச்சு பார்க்குறாங்க. அப்புறம் மாறநாயனாரும் எதையாவது ஒன்று பண்ணி இன்றைக்கி அடியாருக்கு சாப்பாடு போட்டு தான் ஆகணும், என்ன பண்ணலாம் கொஞ்சம் சொல்ல அப்படின்னு சொல்லி அவங்க மனைவிட்ட கேட்கும்போது அவங்க மனைவியும், இன்றைக்கி நம்ம காலையில் காட்டில் செந்நெல் விதைச்சிட்டு வந்தோம்ல, அந்த நெல்லெல்லாம் இப்போ பெஞ்ச மழையில் எல்லாம் முளைச்சி போய் அப்படியே வெளியில் வந்து நின்றுட்டுருக்கும், நீங்கள் போய் அதை அரிச்சு எடுத்துகிட்டு வாங்க, அதை வேணால் நம்ம குத்தி அடியாருக்கு சாப்பாடு போடலாம் அப்படின்னு சொன்ன உடனே மாறநாயனாருக்கு அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல. இன்றைக்கி எப்படியாவது அடியாருக்கு நம்ம சாப்பாடு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூடை எடுத்து அந்த தலையில் கவுத்துக்கிட்டு அந்த இருட்டில் அவ்வளோ சோன்னு கொட்டுற மழையில் மாறநாயனார் நடந்து போகிறாரு. இடி மின்னல், அப்படியே பயப்புன்னு வெளியில் போகிறதுக்கே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மாறநாயனார் தலையில் ஒரு கூடையை கமுத்துக்கிட்டு
பழக்கப்பட்ட தடம் தானே அப்படின்னு அப்படியே தடவி தடவி தடவியே காட்டுக்கு நடந்து போகிறாரு. காட்டுக்கு போய் அவர் விதை நெல் விட்டுருந்தாருல்ல, அந்த இடத்துல அப்படி தண்ணியில் மிதந்துட்டுருக்குது அந்த விதை நெல். அதெல்லாம் கூடையில் அரிச்சு எடுத்துக்கிட்டு சீக்கிரம் போகணும், அடியாருக்கு சீக்கிரம் சாப்பாடு போகணுன்னு வேக வேகமாக நடந்து வந்துட்டுருக்காரு. மாரநாயனருடைய மனைவியோ இன்னும் நம்ம கணவரை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வாசல்லே நின்றுட்டுருக்காங்க. மாரநாயனாரை பார்த்தது தான் ஓடி போய் அந்த கூடையில் நெல் இருந்ததில்ல அதை வாங்கிட்டு வந்து உடனே தண்ணியில் நல்லா அலசுறாங்க. ஏன்னா சேத்துல இருந்ததில்ல, அப்படியே குத்துனா மண்ணும் கல்லும் அந்த சாப்பாட்டில் வரும்ல, அடியார் எப்படி சாப்பிட முடியும்? அதனால் அந்த நெல்லை நல்லா தண்ணியில் அலசி தனியாக எடுத்து வச்சுட்டாங்க. அப்புறம் இப்போ பெஞ்ச மழையில் குச்சியெல்லாம் நனைஞ்சு போச்சுங்க. ஈர குச்சி பிடிக்கவே பிடிக்காது. இப்போ எப்படி அடியாருக்கு சாப்பாடு செய்கிறது குச்சி இல்லாமல் அப்படின்னு கேட்ட உடனே மாரநாயனார் கொஞ்சம் நேரம் கூட யோசிக்காமல் அவங்க வீட்டு கூரைக்கு அடியில் மரம் லீப்பர் மாதிரி கொடுத்து கூரை வெஞ்சிருப்பாங்கள்ல, அந்த மரத்தை போய் வெட்டி எடுத்துகிட்டு வந்து மனைவிட்ட கொடுத்தாங்க. அவங்களும் அதை முறித்து அடுப்பில் வச்சு பற்ற வச்சு அந்த நெல்லை பக்குவமாக வறுத்து பதமாக குத்தி அரிசியாக்கி அடியாருக்கு சாப்பாடு செஞ்சுட்டாங்க. ஆனால் தொட்டுக்கிறதுக்கு சாம்பார் வேணும்ல, பொரியல் வேணும்ல, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க கணவர்கிட்ட சொல்லும்போது அவங்க கணவர் சொல்கிறாங்க, நான் மதியானத்தில் தோட்டத்தில் கீரை பூசணிக்காய்லாம் பார்த்தேன், நான் அதை போய் பிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அடியாருக்காக அந்த கொற்ற மழையிலையும் அந்த கும்மி இருட்டிலையும் போய் தடவி தடவி அந்த காயை பறிச்சுக்கிட்டு கீரையெல்லாம் பறிச்சுட்டு வந்து அவங்க மனைவிட்ட கொடுத்தாரு. அவங்க மனைவியும் நல்லா அதை சுத்தப்படுத்தி ஆஞ்சி அரிஞ்சி கூட்டு அவியல் பொரியல் அப்படின்னு வகை வகையாக செஞ்சுட்டாங்க. இதை பார்த்த மாரநாயனாருக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. அப்பாடா இன்னைக்கு அடியாருக்கு சாப்பாடு போகிறதுக்கு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு வா நம்ம போய் அடியாரை சாப்பாடு கூப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு 2 பேரும் போகிறாங்க. அப்படியே அங்கே தூங்குறவர் மாதிரி அந்த அடியார், அதாவது சிவனடியார் வேடத்தில் வந்த சிவபெருமான் அப்படியே படுத்திருக்காங்க. இவங்க 2 பேரும் போய் ஐயா சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, எழுந்துறீங்க சாப்பிட்லாம் அப்படின்னு எழுப்பினது தான். அப்படியே எழுந்திரிச்சவர் ஜோதியாயிட்டாரு. இவங்க 2 பேர்த்துக்கு ஒன்றுமே புரியல. உடனே சிவபெருமான் ஆகாயத்தில் ரிஷப வாகனத்தில் உமாதேவியரோட அவங்களுக்கு காட்சி கொடுத்து, உன்னுடைய அன்பை நீ என் அடியார் மேலே வச்சுருந்த அந்த பாசத்தை உலகத்துக்கு எடுத்து காட்டணுங்கிறதுக்காகத்தான் நானே ஒரு அடியார் மாதிரி வந்தேன், வா நீயும் உன் மனைவியும் என் கூடயே வந்து அங்கே சிவலோகத்தில் இருங்க அப்படின்னு சொல்லி ஆவணி மாதம் மக நட்சத்திரத்தன்னைக்கு கூடவே கூப்பிட்டுட்டு போயிட்டாரு. ஆவணி மாதம் மக நட்சத்திரத்தன்னைக்கு தான் நம்ம இளையான்குடி மாரநாயனாருடைய குரு பூஜை. இவரோட வாழ்க்கையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, எவ்வளோ செல்வம் நம்மக்கிட்ட இருந்தாலும் அதெல்லாம் நிலையானது கிடையாது. நம்ம கூட எப்போவுமே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் சிவபெருமான் நிலையான செல்வம் எப்பவும் நம்ம கூட இருப்பார் அப்படிங்கிறது தான். சிவபெருமான் காட்சி கொடுத்து அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறாரு சிவலோகத்துக்கு அப்படின்னு நினைக்கலாம். பூமியில் வாழற வாழ்க்கை தான் இன்பம் துன்பம் ரெண்டும் கலந்த வாழ்க்கை. யாராலையுமே எவ்வளோ வசதியானவங்களாக இருந்தாலும் எப்போவுமே நான் சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கிறேன், கஷ்டத்தை அனுபவிக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பூமியில் பிறந்தாவே நம்ம கர்மாவை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் சிவலோகத்தில் அப்படி கிடையவே கிடையாது. வெறும் இன்பந்தான், பேரின்ப பெருவாழ்வு வாழலாம். அதனால தான் சிவபெருமான் அவங்க அடியார்களை ரொம்பலாம் இங்கேருந்து கஷ்டப்படாத, வா நீ என் கூட வந்து பேரின்ப பெருவாழ்வு வாழு அப்படின்னு சொல்லி கையோடு கூட்டிகிட்டு போயிடுறாரு. நாமளும் சிவபெருமான் மேலே ரொம்ப அன்பு வச்சுருந்து அவங்க அடியார்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சிறு சிறு உதவி செஞ்சு அன்னமிட்டு ஏழைகளுக்கு நிறைய உதவி செஞ்சோம் அப்படின்னா சிவபெருமானுடைய மனசில் நமக்கு ஒரு இடம் கட்டாயம் உண்டு. இளையான்குடி மாறன் அடியார்க்கும் அடியேன். திருச்சிற்றம்பலம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.